வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களில் 5 பேர் மயக்கம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்படாத புதுச்சேரி தாவரவியல் பூங்கா பேட்டரி கார்களில் ஆடியோ செட்டுகள் திருடு போனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோரிமேட்டில் ஓசி சிகரெட் கேட்டு டீ கடை வியாபாரியை கத்தியால் வெட்டிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் கல்வித்துறையில் 288 பேர் ஒப்பந்த ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டனர். அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். இதனிடையே கடந்த வாரம் அவர்களுக்கு இந்த கல்வி ஆண்டுக்கு ஒப்பந்தம் வழங்கப்படவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கடந்த 4 நாட்களாக இரவு பகல் என சட்டப்பேரவை அருகே அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிடுமாறு கலைந்து போக செய்ய வலியுறுத்தியும் காவல்துறையினர் வற்புறுத்தினர். இதனால் இரு தரப்பிற்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது 5க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மயக்கமடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர்கள் மயக்கமடைந்த ஆசிரியர்களை தூக்கிக் கொண்டு சென்று அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காங்கிரஸ், திமுக, அதிமுக கட்சித் தலைவர்கள் போராட்டக் களத்திற்கு நேரடியாக வந்து ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போலீசாருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் சட்டப்பேரவை அருகே பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. புதுவையில் வெப்ப அலை வீசுதல், கடல் அரிப்பு, இடி மின்னல் ஆகியவை பேரிடர்களாக அறிவிக்கப்படுவதாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அண்மை காலமாக கோடைக்காலம் மிக நீளமாக மாறி வருகிறது. அத்துடன் வெப்பமும் அதிகரித்து வெப்ப அலை வீசி வருகிறது. கடலோரங்களை பொறுத்தவரை கடல் நீரானது கரையினை அரித்து நிலத்தை நோக்கி முன்னேறி வருகிறது. மேலும் மழை காலங்களில் குறைவான நாள்கள் மட்டுமே மழை பெய்தாலும் ஓரிரு நாள்களிலேயே இடி மின்னல் காற்றுடன் பெய்து பேரிடராக மாறிவிடுகிறது. மழை உள்ளிட்டவற்றால் ஊர்களின் உள்கட்டமைப்பு பெரிதும் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் விலை மதிக்க முடியாத மனித உயிர்களையும் இழக்க நேரிடுகிறது. ஆகவே அதனை கருத்தில் கொண்டு புதுவை அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அரசாணையின்படி வெப்ப அலை வீசுதல், கடல் அரிப்பு மற்றும் இடி மின்னல் ஆகியவை புதுவை மாநிலத்தில் குறிப்பிட்ட பேரிடர்களாக அறிவித்துள்ளது. அதன்படி 3 பேரிடர்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு அல்லது காயம் அடையும் நிலை ஏற்பட்டால் மாநில பேரிடர் மீட்பு விதிமுறைகளின்படி புதுவை ஒன்றிய பிரதேச பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து இழப்பீடு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்படாத புதுச்சேரி தாவரவியல் பூங்கா பேட்டரி கார்களில் ஆடியோ செட்டுகள் திருடு போனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாவரவியல் பூங்கா புதுப்பிக்கும் பணிகள் முடிந்து கடந்த 1 மாதத்திற்கு முன்பே ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. ஆனால் திறப்பு விழா நடத்தாமல் பூட்டி கிடக்கிறது. இந்த நிலையில் வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பூங்காவை சுற்றி பார்க்க வசதிக்காக 4 பேட்டரி கார்களும் மற்றும் புதிதாக பேட்டரியில் இயங்கும் ஒரு சிறுவர் உல்லாச ரயிலும் வாங்கப்பட்டு பூங்காவில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதில் பேட்டரி கார்களில் பாடல்களை கேட்டுக்கொண்டே பயணிக்கும் வசதி உள்ளது. பூங்காவில் திறந்த வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த 3 பேட்டரி கார்களில் இருந்த ஆடியோ செட்டுகளை மர்ம நபர்கள் திருடி சென்றுவிட்டனர். மேலும் சிறுவர் உல்லாச ரயிலுக்காக அமைக்கப்பட்டுள்ள தண்டவாளங்கள் துருப்பிடித்த நிலையில் இருந்து வருகிறது. பூங்கா திறப்பதற்கு முன்பாகவே வாகனங்களில் பொருட்கள் திருட்டு, தண்டவாளம் துருப்பிடித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் எழுந்துள்ளது பூங்கா ஊழியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. புதுவை மாநில போக்குவரத்து துறையில் பணியாற்றும் ஒப்பந்த ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் அறிவித்துள்ளது.
அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கௌரவ தலைவர் பிரேமதாசன், கடந்த 2015ஆம் ஆண்டு புதுவை சாலை போக்குவரத்து கழகத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். இதனால் அவர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனால் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பணி நிரந்தரம் செய்யப்படுவதாக வாக்குறுதிகள் அளித்தும் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. கோரிக்கை நிறைவேற்றப்படாத நிலையில் ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரியில் சாலை போக்குவரத்து ஒப்பந்த ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் உள்ளிட்டோர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் என்றார். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் இளைஞர்கள், மாணவர்களுக்கு சிலர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக முத்தியால்பேட்டை போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனை அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் நேற்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சந்தேகப்படும்படியாக சுற்றித் திரிந்த 3 பேரை பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்கள் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. விசாரணையில் வைத்திக்குப்பம் பச்சை வாழியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த சக்தி நாராயணன் வயது 22, முகிலன் வயது 20, வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பை சேர்ந்த தீபக் வயது 19 என்பது தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 80 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். கோரிமேட்டில் ஓசி சிகரெட் கேட்டு டீ கடை வியாபாரியை கத்தியால் வெட்டிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கடப்பேரி குப்பத்தை சேர்ந்தவர் ஹரீஷ், வயது 23, ஜிப்மர் மருத்துவமனை எதிரே டீ கடை நடத்தி வருகின்றார். நேற்று முன்தினம் லாஸ்பேட்டை வீமன் நகரை சேர்ந்த சசிகுமார், வயது 24, குருமாம்பேட் ஆறுமுகம், கிருஷ்ணராஜ், வயது 22 ஆகியோர் மது போதையில் ஹரீஷ் கடைக்கு சென்று ஓசியில் சிகரெட் கேட்டனர். இதற்கு ஹரீஷ் பணம் கொடுக்காமல் முடியாது என கூறினார். ஆத்திரமடைந்த சசிகுமார் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஹரீஷின் முகத்தில் வெட்டியும், கிருஷ்ணராஜ் கடையிலிருந்த சோடா பாட்டிலை எடுத்து ஹரீஷின் தலையில் தாக்கியும் கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். படுகாயமடைந்த ஹரீஷ் ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டார். அவர் அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து சசிகுமார், கிருஷ்ணராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சைக்கிள் நிறுவனத்தில் துணை இயக்குநர் தலைமையில் 4 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சாரம் பகுதியில் இயங்கி வரும் சைக்கிள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் முதலீடு செய்யும் பணத்திற்கு ஏற்ப வட்டி தரப்படும் என நம்பி சிலர் முதலீடு செய்த நிலையில் அவர்கள் அசல் வட்டி என எதுவும் தராமல் ஏமாற்றி வந்ததாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நேற்று முன்தினம் சைபர் கிரைம் போலீசார் நடத்திய சோதனையில் அந்நிறுவனம் போலி ஆவணங்கள் வைத்து இயங்கி வருவதும் கணக்கில் வராத ரூபாய் 2.5 கோடி சிக்கியதை அடுத்து அதனை அங்கேயே சீல் வைத்து இதுகுறித்து மோசடி வழக்கு பதிவு செய்து வருவாய்த்துறை தாசில்தார் பிருத்வியிடம் தெரிவித்தனர். இந்த நிலையில் தற்போது சைக்கிள் நிறுவனத்தில் 4 அமலாக்கத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை மற்றும் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வில்லியனூர் லூர்து மாதா ஆலய குளத்தை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் ஆய்வு செய்தார். வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை ஆலயம் 142 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. மாதாக்குளம் கடந்த பெங்கால் புயல் மழையில் போது மிகுந்த சேதமடைந்தது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முயற்சியால் மாதாக்குளம் புதிதாக கட்டுவதற்கான ஆயுத்த பணிகள் தொடங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மாதா குளத்தை புதிதாக கட்டுவதற்கான திட்ட வரைபடம் தயார் செய்யப்பட்டு இன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மாதா கோவில் பங்கு தந்தை ஆல்பர்ட் மற்றும் நிர்வாகிகளுடன் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குளத்தை நேரில் ஆய்வு செய்தார். அப்போது குளத்தை பழமை மாறாமல் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கட்டுமான பணியை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளிடம் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் லூர்து மாதா ஆலய பங்குச் சந்தை ஆல்பர்ட், ஊர் முக்கியஸ்தர்கள் விஸ்வநாதன், திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊசுட்டேரி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கிராமங்களுக்கு இடையிலான 6 அணிகள் பங்கேற்கும் ஊசுடு பிரீமியர் லீக் போட்டியின் தொடக்க விழா நடைபெற்றது. ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் லீக் போட்டி இன்று அகரம் லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி ஸ்லிம்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் அகரம் சியோன் சீக்கிள்ஸ், தொண்டமானத்தம் பெல்கான்ஸ், சேதராப்பட்டு ஈகிள்ஸ், சாய்ஜே கிரண் ஸ்கைலாக்ஸ், பிள்ளையார்குப்பம், கூடப்பாக்கம் மோஹித் பீனிக்ஸ், குருமாம்பேட்
கிங்ஃபிஷர் உள்ளிட்ட 6 அணிகள் வீதம் மொத்தம் 90 வீரர்கள் ஏல முறையில் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு அணியிலும் தலா 15 வீரர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியினை கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் CAB தாமோதரன் துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களிடையே சிறப்புரையாற்றினார். மேலும் தொழிலதிபர் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உரிமையாளர் ரவிக்குமார் விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து கூறினார். இப்போட்டியை 500க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டு களித்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வல்சராஜ் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடகப் பிரிவு சேர்மனுமான RE சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திருவெங்கடம் முன்னிலையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அண்ணா சாலை ஜெயின் கோயில் அருகே நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் MLA, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழாவை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர்கள் வழக்கறிஞர் சுவாமிநாதன், தனுசு, செயலாளர்கள் கோவிந்தராஜ், செந்தில்குமார், ராஜாராம், மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கத்தின் தலைவர் அமுதரசன், காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் அசோகன், ரவிச்சந்திரன், தயாளன், பிரபு, ஐயப்பன், ஆனந்து, ஜெயலட்சுமி, முத்தமிழ், குணசுந்தரி, குணபூஷணம், ரெஜினா, சாந்தி, தேவி, ராணி, பிரேமகுமாரி, வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் கோவிந்தராஜ், ரமேஷ், வழக்கறிஞர் குமரன், மோகன், பன்னீர், உதயகுமார், தமிழழகன், சிவபாரதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் பகுதியில் ஆறுமுகம் எஜுகேஷனல் அகாடமி இலவச போட்டித் தேர்வு மையத்தினை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஓசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள கூடப்பாக்கம் நடுத்தெருவில் ஆறுமுகம் எஜுகேஷனல் அகாடமி சார்பில் மாணவ மாணவிகள் பயனடையும் வகையில் இலவச போட்டித் தேர்வு மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணன்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி மையத்தினை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், பிரகாஷ், மைக்கேல் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வித்யா பவன் இன்டர்நேஷனல் பள்ளி ஆண்டு விழா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தவளக்குப்பம் வித்யா பவன் இன்டர்நேஷனல் பள்ளியில் 6வது ஆண்டு விழா நடந்தது. பள்ளி குழும சேர்மன் ராஜசேகரன், பள்ளி முதல்வர் ரேகா வரவேற்றனர். சபாநாயகர் செல்வம், போக்குவரத்து SP மோகன்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆண்டு விழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பேசினர். விழாவில் பள்ளியில் LKG முதல் 9ஆம் வகுப்பு வரை வகுப்பில் முதலிடத்தை பிடித்தவர்களுக்கும் மற்றும் 100% வருகை தந்த மாணவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடந்தது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களில் 5 பேர் மயக்கம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்படாத புதுச்சேரி தாவரவியல் பூங்கா பேட்டரி கார்களில் ஆடியோ செட்டுகள் திருடு போனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோரிமேட்டில் ஓசி சிகரெட் கேட்டு டீ கடை வியாபாரியை கத்தியால் வெட்டிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர்.
செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.